ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. என்னோடய ஷெட்யூல் படி இன்றைக்கி என்னோடய மேத்ஸ் டாபிக் தனி வட்டி. ஸோ அதில் உள்ள சம்ஸை நம்ம பார்க்கலாம். ஒரு 9 to 10 சம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு 10 சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியும். தனி வட்டினாலே என்ன? P into N into R divided by 100. ஓகே, PNR by 100. இதுதான் ஒரு ஃபார்முலா. இப்போதைக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? P கொடுத்துருக்காங்க. P மீன்ஸ் அசல், பிரின்சிபல் அமௌண்ட். N 4 years கொடுத்துருக்காங்க. R 6% போட மறந்துட்டேன். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, P into N into R by 100 கண்டுபிடிச்சா கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 7200 வருது. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். லைட்டாக வேரியேஷன் இருக்குது. P கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க, N எப்படி கொடுத்துருக்காங்க? 4 yearsம் 6 months சேர்த்து. அப்போ 4 வருஷம் 6 மாதம். நமக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். ஸோ அந்த 6 12ஆல் வகுக்கணும். இப்போ 6/12 என்ன கிடைக்கும்? 1/2. கலப்பு பின்னத்தில் இருக்கா? 4 வருஷம் 1/2ன்னு இருக்கா? அப்போ 4 2 8, 8 + 1 9/2. ஸோ அதை N இங்கே என்ன? 9/2. அதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Pக்கு 30,000 இன்ட்டு R இன்ட்டு Nக்கு 9/2 டிவைடட் பை 100 கண்டுபிடிச்சா 8100 கிடைக்கிது. அடுத்து அதே மாதிரி தான் இந்த இடத்துல N பாருங்கள், டேஸில் கொடுத்துருக்காங்க. டேஸ் அப்படின்னா 1 இயருக்கு எத்தனை டேஸ்? 365 டேஸ். ஸோ அதை டிவைட் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்க டேஸ்னால். இப்போ 73 டிவைட் பை 365 இப்படி அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1/5 கிடைக்கும். அதே மாதிரி தான் P வேல்யூ, R வேல்யூ, Nக்கு பதிலாக 1/5 போடுவீங்க. அடித்து கொடுத்தீங்கன்னா 650 வரும். அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசல் தெரியல 5% தனி வட்டி வீதத்தில் 4 ரூபாய் தனி வட்டியாக கொடுக்குறதா. 4 தனி வட்டியாக கொடுக்குது. ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்குமாங்க? தனி வட்டி 365 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு 1 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு 365 ரூபா தனி வட்டியாக கொடுத்துருப்பாங்க. அப்போது P தெரியலை, Pயை வச்சுக்கோங்க. இன்ட்டு 5%, 5/100 இன்ட்டு Nக்கு பதிலாக ஒரு வருஷம். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 365 ரூபா. இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா Pயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 7300. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா. தனி வட்டி வீதப்படி தனி வட்டியானது என்ன? அதாவது இங்கே எல்லாமே மாதம் கொடுத்துருக்கனால நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். அப்படியே கொடுத்துருக்க டேட்டாவை PNR ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 10 × 4 × 3 டிவைடட் பை 100 கண்டுபிடிச்சிங்கன்னா 12/10ன்னு வரும். நமக்கு 12/10 கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே போடலாம். இல்லை அப்படின்னா 1.20. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 வருடத்தில் ஒரு அமௌண்ட் 200 ரூபா கிடைக்குதான் தனி வட்டியாக. அடுத்த 5 வருஷத்தில் அந்த முதலீட்டு தொகையை விட 3 மடங்கு ஆகலாம். அப்போ 10 வருஷம் முடிவில் மொத்த தொகை என்ன கிடைக்கும்? அப்போ 10 வருஷம் டோட்டலாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 200 ரூபா. நெக்ஸ்ட்டு 5 வருஷத்துக்கு என்னவாகுதான்? அந்த முதலீட்டு தொகை 3 மடங்கு ஆகுதான். ஏற்கனவே 200 கிடச்சிருக்கு 5 வருஷத்துக்கு. அது 3 மடங்குனா அப்போ 200 × 3 600 ரூபா. இப்போ டோட்டலாக 10 years வந்துருச்சா? அப்போ 10 years ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணால் 200 + 600 800 ரூபா. அடுத்து பாருங்களே, ஒருவர் இந்த 2600 ரூபாய் வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6%, 8% அப்படிங்கிற தனி வட்டி விதத்தில் முதலீடு செஞ்சுருக்காரு. ஒரு வருட முடிவில் 3 வகைக்கான தொகைகளுக்கும் ஒரே அளவு தனி வட்டி கிடைக்குதான். அப்போ கடைசியாக என்ன கேட்டிருக்காங்கன்னா 4% வட்டி விதத்திற்கு செய்த முதலீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. எக்ஸ் இன்ட்டு, அதாவது எக்ஸ்ன்னு ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா 3 வேரியபிள். அப்போ XYZன்னு எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். இப்போது P தான் தெரியாது. எக்ஸ் இன்ட்டு Nக்கு 1 தெரியும், இன்ட்டு Rக்கு 4/100. அது ஏன் நடுவில் ஈக்குவல் டு போட்டிருக்கேன்? ஒரே அளவு தனி வட்டி கிடைக்கிது. ஸோ ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கேன்சலேஷன் ஆயிருமா? 100. அடுத்து கிடச்சிருது என்ன? 4x இஸ் ஈக்குவல் டு 6y இஸ் ஈக்குவல் டு ZX 8Z. இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 2 டேபிளால் அடித்தோன்னா 2x இஸ் ஈக்குவல் டு 3y இஸ் ஈக்குவல் டு 4Z. நமக்கு எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மாற்றிக்குவோம். அப்போ இந்த 3y இருக்கா,
ஒய் மட்டும் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இதை எடுத்துக்கணும். 2x = 3y இருக்குல்ல, அதில் நமக்கு ஒய் தான் வேணும். ஒய் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ வந்து என்ன போடலாம், அந்த 3யை மட்டும் கீழே கொண்டு போயிட்டா 2x/3. அதே மாதிரி இசட்டையும் எக்ஸையும் சமப்படுத்துங்க. z = 2x/4 வரும், x/2. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2600ங்கிறது தான் நமக்கு தனி வட்டியாக கிடச்சிருக்கு. அப்போ x + y + z = 2600. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு, ஒய்க்கு பதிலாக 2x+3, இசட்டுக்கு பதிலாக x/2 = 2600. எல்சிஎம் எடுத்தால் 6 வரும். ஸோ 6x, அது 6ஆல் பெருக்கணும்னா 6x ப்ளஸ் இங்கே 2ஆல் பெருக்குனா 4x ப்ளஸ் 3ஆல் பெருக்குனா 3x = 2600. இந்த 6 தான் அங்கிட்டு போயிருக்கு, இன்ட்டு 6ன்னு. அப்போ 13x = 2600 × x. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 1200 கிடைக்கும். நமக்கு 1200 ஸ்டாப் ஆகலை. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 4% வட்டி விதத்திற்கு செய்த முதலீடு என்ன? இப்போ 1200 × 4 × 1/100. சாரி, அதாவது 4% தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி கண்டுபிடிச்சிருந்தா 1200 கரெக்டாக தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தானே மாற்றிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ தானே 4%. அந்த 4% தான் 1200. அடுத்து ஒரு டிவியோட விலை வந்து எவ்வளோனா 30,000. அந்த தொகை வந்து 10% வட்டியுடன் 24 மாதம் தவணையாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிறுவனம் சொல்லுது. இதை வாங்கக்கூடியவர் வந்து மாதம் எவ்வளோ செலுத்தணும் தவணையாக அப்படின்னா, நம்ம இஎம்ஐ மெத்தட் மாதிரி தான். இப்போ வந்து 30,000 இன்ட்டு 10%னா 10/100 இன்ட்டு 24 மாதம்னா என்ன, 2 வருஷம். ஸோ 2ன்னு போட்டிருக்கேன். = அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 6000 கிடைக்கிது. இப்போ வட்டி 6000, 30,000 டிவி, அப்போ 36,000 கிடைக்கிது. நமக்கு மாதத்தவணை தான் கேட்டிருக்காங்க. 36,000ங்கிறது 2 வருஷத்துக்கு. அப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னா, இந்த 2 வருஷத்தில் எத்தனை மாதம், 24 மாதம். அந்த 36,000 24 மாதத்தால் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1500. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு 10 சம்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.